ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பெரிய கட்டிடத்தை கட்டுறதுக்காக நிறைய கம்புகளை அடுக்கி கட்டி வச்சிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த நேரத்தில் நல்ல மழையோட வேகமான சூறாவளி காற்று அடிச்சது. அந்த ஒரு காற்றுக்கு ஒரே செகண்டில் நிற்க முடியாத அளவுக்கு சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. முதல் அடுக்கு விழுந்தது, அப்படியே ரெண்டாவது அடுக்கு கூடவே சேர்ந்து விழுந்துடுச்சு. அடிக்கிற காத்தோட பலத்தை பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த வீட்டில் இருந்து ஏதோ கீழே விழ போகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த லேடி வேகமாக ஓடி போகிறாங்க. நினச்சது எவ்வளோ சரியாக இருந்திருக்கு பாருங்களேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே புகையாக தூளாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி இருக்கிற ஒரு கட்டிடத்தை தகர்க்கிறாங்க. அதோட புகையும் புழுதியும் இருக்கிற மண்ணு கல் எல்லாம் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு ஓடியே போயிட்டாங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வித்தியாசமான பாம்பு தான். ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சா தன்னோட உடம்பை இப்படி வட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்குமா. எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் ஹார்பரில் நிறைய சீல் எல்லாம் படுத்து தூங்குறது தான் பார்க்குறோம். இந்த சீல் பசிக்கும் போது தண்ணியில் இறங்கி உள்ள இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கரைக்கு வந்துடும். இதில் யாரோ ஒருத்தர் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த சீலெல்லாம் எவ்வளோ பவ்யமாக பார்க்குது பாருங்க. சாதுவானது தான். சில நேரங்களில் மக்களை துரத்தவும் ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால ஒரு இன்ச்சு கூட அதை விட்டு நகர்ற மாதிரி தெரியல. பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷங்க முகம் மாதிரியே இருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே இந்த தெருவுக்குள்ளெல்லாம் கடல் தண்ணி ஊடுருவி வரதை பாருங்க. இந்த பக்கங்களுக்கு கடல் தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு போகுது. இருந்தாலும் கடலோட ஆச்சரியத்தை பாருங்க. அதோட எல்லையை அது தாண்டதே இல்லை. இவ்வளோ தண்ணி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவ்வளோ தண்ணியையும் கடலுக்குள்ளே இழுத்துக்குச்சு. உண்மையிலே கடல் நம்ப முடியாத ஆச்சரியம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பறவை ஒன்று அதோட குஞ்சு பறவை பறக்கிறதுக்காக அதோட முதுகில் சுமந்துருக்கு பாருங்க. பயிற்சி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு வேலையில் இறங்கியிருக்கு. இதே மாதிரி தான் கழுகும் அதோட குஞ்சை முதுகிலே தூக்கிட்டு போகுமா. ஆனால் உயரத்துல இருந்து அப்படியே கீழே விட்டுரும். இதனால குஞ்சு பறவை ரெக்கைகளை அடிச்சு பறக்க தொடங்கும். இதே மாதிரி தான் இந்த பறவையும் பறக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடியோட வீட்டு முன்னாடியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருது. வெள்ளம் மட்டும் தான் வருதா பார்த்தா இருக்கிற பைக்கு காரு அப்படின்னு எல்லா பொருட்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. கண்ணு முன்னாடி இதையெல்லாம் பார்த்தவங்களுக்கு நம்பவே முடியல. எண்ணி பார்த்தா 20 பைக்குக்கு மேல அப்படியே வேகமா தண்ணியோட தண்ணியா போய்கிட்டு இருக்கு. தண்ணியில கால் வச்சா ஆளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிரும் போல எவ்வளவு வேகமா பெருக்கெடுத்து ஓடுது பாருங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ப முடியாம உறைஞ்சு நிக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காட்டு மாடு தான். ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தேடி கரெக்டா அந்த கார் பக்கத்துல வந்திருக்கு. காட்டு மாடை பார்த்தது ஒரு பக்கம் சந்தோஷம் தான். இருந்தாலும் அதோட முகத்தை இவ்வளவு நெருக்கமா பார்த்தது கொஞ்சம் பயங்கரமாயிடுச்சு. அதனால காருக்குள்ள இருந்தவங்க மிரண்டு தான் போயிட்டாங்க. கையில இருந்ததெல்லாம் வேகமா சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மாடுக்கு இதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. அது பாட்டுக்கு தில்லா நிக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கரையெல்லாம் கீரல் விட்டு இருக்குது. இந்த மண்ணை எப்ப வேணா இடியலாம் அப்படிங்கிற நிலைமை தான். ஆனாலும் அதை சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க. தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கும்போது அதோட கரையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்குமா. அப்படிதான் இவ்வளோ மண்ணையும் சேர்த்து தண்ணிக்குள்ள இழுத்துடுச்சு. அதோட கரை பெருசாயிடுச்சு பாருங்க. ஆனாலும் என்ன நம்பிக்கையில இவ்வளோ பக்கத்துல போய் எட்டி பாக்குறாங்களோ. அடுத்தது இந்த வீடியோல போட்டு பக்கத்துல பெரிய திமிங்கலம் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய திமிங்கலத்தை பார்த்துட்டு தொட்டு பார்க்காம இருக்க முடியுமா? அவரும் அதை டச் பண்ணி பார்த்துருக்கிறாரு. திமிங்கலம் கொஞ்சம் அன்பானது தான். மனுஷங்க கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகவே செய்யும். ஆனா பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய உருவமா இருக்குது பாருங்க. சின்னதா ஒரு தட்டுனாலே போட்டு கவர்ந்துரும். ஆனா பல நேரங்கள்ல அது படகுல வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கு கரை எங்க இருக்குன்னு வழி காட்டுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல நேரம் பார்த்து காலை வாரி விட்ட வண்டியை தான் பாக்குறோம். பின்னாடி ஏதோ நிறைய பாரத்தை ஏற்றி இருக்கிறாரு. அது தாங்க முடியாம வண்டி அப்படியே தூக்கிடுச்சு. அதோட டயருமே கலண்டு கீழே வந்துடுச்சு. மணலும் ஏற்றி இருந்ததுனால அதெல்லாம் தலைமலை கொட்டினதுனால இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு எல்லாரும் ஒண்ணா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ளே எல்லாரும் பால் விளையாட ஆரம்பிச்சு கடைசியில் நடந்ததை பாருங்க. அங்க இருந்த லைட்டை வேலை முடிச்சாச்சு. ஒரு செகண்ட்ல வீடே இருட்டாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மண்மேட்டில் ஏறி நின்று அதையே உதைச்சிட்டு இருக்கிறாரு. அதுவே எப்படா கீழே விழலாம் அப்படின்னு தயாரா தான் இருந்தது. அதை உதைச்சி அவரும் சேர்ந்து அதிலே கீழே விழுந்திருக்கிறாரு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ப முடியாத ஒரு காட்சி தான். ட்ரில்லிங் மிஷினை வச்சுட்டு இங்கே துவாரம் போடுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க இந்த லேடி. ஆனால் அந்த ட்ரில்லிங் மிஷின் நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் அப்படியே தலைமுடியில் சிக்கிருக்கு. நல்ல வேலை முடியல சிக்கிறதோட போச்சு. கொஞ்சம் தள்ளி பட்டுருந்தனா என்ன ஆகுறது. இந்த ட்ரில்லிங் மிஷினை கையில் வச்சிருக்கும் போது மட்டும் ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எந்த பக்கம் போகணும்னே சொல்ல முடியாது. அடுத்தது இந்த வீடியோவில் உயரமான ஏணியில் தனியால ஏறுறதுக்கு பார்க்குற ஒருத்தரை தான் பார்க்குறோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாரு. பல தடவை ஏணியில் ஏறி இறங்கி பழக்கம் இருக்கிறதுனால ரொம்ப சர்வசாதாரணமாக ஏறுறாரு. உயரமான ஏணி உச்சியில் ஏறினதுக்கு அப்புறம் சர்றன்னு சரிக்கு கீழே வந்துடுச்சு பாருங்க. ஏணியில் நிற்கும் போது கண்டிப்பாக கீழே ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு இருந்தே ஆகணும். இல்லைன்னா எப்போ வேணாலும் காலை வாரி விடலாம் அப்படிங்கிற நிலைமை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நடந்து வந்துட்டு இருந்தவர் இந்த கார் மேலே கொஞ்ச நேரம் சாஞ்சி நிற்கலாம் அப்படின்னு நினச்சி சாய போக
அந்த நேரம் பார்த்து கார்காரர் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அவர் இதை எதிர்பார்க்காததுனால டக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. அது வரைக்கும் நின்றுட்டு இருந்த காரு அவரு சாய போற நேரம் பார்த்து கிளம்பி இருக்கு பாருங்க, ஆள் நடு ரோட்ல விழுந்திருக்கிறாரு. எதிர்பார்க்காத சம்பவம் தான். நம்ம தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த டிராக்டர் மெதுவா தண்ணிக்குள்ள இறங்குது. ஆனா தண்ணிக்குள்ள இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. வண்டி போன வேகத்துக்கு முக்காவாசி வண்டியை காணவே இல்லை பாருங்க. டிரைவரோட தலை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த தண்ணிக்குள்ள இவ்வளோ பெரிய பள்ளம் இருந்திருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. டிராக்டர் உள்ள மூழ்கிடுச்சு, ஆள் வெளியே வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த பெரிய பாக்ஸை வெளியே இருந்து எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்த்து எதையோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண கடைசியில் ஆள் உள்ளே விழுந்துட்டாங்க பாருங்க. வெறும் கால் மட்டும் தான் மேலே தெரிஞ்சிருக்கு. மேலே கால் தெரியறதுனால உள்ள ஒரு ஆள் சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் போல. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் இந்த இடத்த சுற்றி வந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற இந்த உயரமான செடியை பிடிச்சிருக்கிறாரு. செடி அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அவரோட வெயிட்டை தாங்க முடியாமல் செடி வேரோட பிடிங்கிடுச்சு. மொத்தமாக சரியவும் அவரும் கூடவே சேர்ந்து சரிஞ்சு கீழே விழுந்துட்டாரு. விழுந்துட்டதுனால கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கியும் போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு மெதுவாக எந்திரிச்சிருக்கிறாரு. என்னென்ன சேட்டையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறைய பைக்கெல்லாம் லைனாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எதிரில் ஒரு கார் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் போயிட்டு இருந்த பைக்கு அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுச்சு. ஒருத்தர் மட்டும் ஜம்ப் பண்ணி கரைக்கு போயிட்டாரு, ஒருத்தர் நடு ரோட்லேயே மாட்டிக்கிட்டாரு. ஆனால் காரை ஓட்டிட்டு வந்தவர் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே காரை நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பரபரப்பான ரோடை தான் பார்க்குறோம். திடீர்னு இந்த அளவுக்கு மண்ணும் புழுதியுமா சேர்ந்து வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அத்தனை காருமே உடனே சுதாரிச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுச்சு பாருங்களேன். எதிர்பாராத நேரத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான், யாரும் அதில் மாட்டலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, கார் ஒன்று வேகமாக வந்துட்டு இருக்கு. வந்த காரு இப்படியெல்லாம் தலைக்குப்புறம் கவிழ்ந்து போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். வேகமாக வந்ததுனால ரோட்டில் இருக்கிற ஒரு பைப்பில் மோதி அதுலேருந்து தண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. காரில் இருந்தவருக்கு எதுவும் ஆகலை, காரை கூட நேராக்கிடலாம் போல. ஆனால் இந்த அளவுக்கு பீறிட்டு வர அந்த தண்ணியை எப்படி நிறுத்துறது? கொஞ்ச நேரத்தில் ரோடே வெள்ளக்காடாக மாறிடும். அந்த அளவுக்கு தண்ணி வேகமாக வந்துட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அடைக்கிறதுக்கான வழியை பார்த்தா கூட எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பனி தான். பனி பிரதேசத்தை இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். குளுன்னு இருக்குதே, அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த குளிரில் படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இடம் கூட நகர முடியாத அளவுக்கு இருக்குமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, மண் சரிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடம் அந்த இடத்த விட்டே நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சி. அங்கே நின்றுட்டு இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் பதறி தான் போனாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மிரண்டு ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் பாறை பகுதிகளும். மலைப்பகுதி பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் திடுதிப்புன்னு ஒரு பக்கம் விழ ஆரம்பிச்சதுன்னா அப்படியே பின்னாடி தொடர்ந்து எல்லாமே சேர்ந்து விழ ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் ஒன்னோடு ஒன்று அடுக்காக தான் இருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இதை தூக்கி ஒரு கேட்ச் பிடிக்கலாமா அப்படின்னு பாத்திரத்துலேருந்து தூக்கி போடவும் அப்படியே அடுப்பில் விழுந்துடுச்சு பாதி. செஃப் எல்லாம் இந்த மாதிரி தூக்கி போடும்போது நமக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு தடவை கூட கரெக்டாக வரமாட்டேங்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பட்ட பகல் நேரத்தில் ஒரு ஆந்தையை தான் பார்க்குறோம். ஆந்தையை பகல் நேரத்தில் பார்க்குறதே அதிசயம் தான். இந்த ஆந்தையை வளர்க்குறாங்க போல, ஆளை விட பெருசாக இருக்குது பாருங்க. நேராக பார்க்க சொல்லவும் இப்படி பார்க்குது. சாதாரணமாகவே ஆந்தையோட பார்வை இப்படி தான்.